ஆரம்பித்தேன். எனக்கு என்ன பார்க்கணுன்னா கரா படத்தை ட்ரெய்லர் பார்க்கணும் தான் தெரியும். தனுஷ் சாரோட அடுத்த படம். அப்புறம் அமிதாப் பச்சன் இருக்காங்க, சுராஜ் சார் இருக்காரு, அப்புறம் பிருத்திவி பாண்டியராஜ் இருக்காரு, பிரகாஷ் ஜெயராம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ வாங்க இந்த படத்தில் நிறைய வீடியோஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த கிளிம்ஸ்லேயும் இந்த 2 பார்ட்லையே அது பண்ணதில்ல, டைம் தெரியல, ரொம்ப பிஸிங்க, ரொம்ப முடியல, அவ்வளோவா இருக்குது என்ன பண்ணுறது. வாங்க பார்ப்போம். ட்ரெய்லர் ஃபைனலி நேற்று தான் வந்துச்சேன். ஸோ நான் அட்டாக் பண்ண முடியல, என்ன பரவாயில்ல. ஸோ எப்படி போகுது அந்த வியூஸ் வந்தப்போ ஓகே, ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ ரூட்டட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு இருந்தது. ஒருவேளை அதே மாதிரி ஒரு கதை எடுத்து இது பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல. ஸோ வாங்க, இந்த படம் விளையாடுறது வந்து விக்னேஷ் ராஜா. போன வருஷம் ஒரு படம் வந்துச்சு போர்ச்சொலி. இந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்ல ஒரு த்ரில்லர் ப்ளஸ் க்ரைம் மாதிரி ஒரு கதை பற்றி ஸ்டோரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் தனுஷ் சாரோட. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கும்போது. ஸோ 3, 2, 1 கோ. வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. சொல்ல வேண்டியதானே? இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்தல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. திருட்டு வரைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குங்க, ஒரு பண்ண வீடு, எப்படியும் 4 லட்சம் ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு ஓடிக்கு ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓடவா விடுறாங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஃபைனலி பார்த்தாச்சு. ஓகே, ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் இதாக ரா, பட் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப ரா இருக்கு. ஸோ ஐ திங்க் that's the story. Okay, that is the story is going to be like the whole movie, I think so. நான் எதனா தனுஷ் சார் வந்துட்டு ஒரு குரல் ஏதாச்சும் பெங்களூர் காசோ திருடுறாரு, அதெல்லாம் மாட்டிக்க கூடாது தான் இது பண்ணுறாரு போல. ஸோ அதனால் சுராஜை பிடிச்சிடுறாரு அதனால. ஸோ அதனால அவர் திரும்ப திருடுவாருன்னு சொல்லிட்டு தான் இது இது பிடிப்பாருன்னு போல தெரில. ஏதாவது தப்பிச்சிருவாரா இல்லை அப்படின்றது போதும். அவர் வந்து இன்னொரு வாட்டி பாங்கன்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ 3, 2, கோ. வணக்கம். முக்கிய செய்திகள்.
6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. திங்கக்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. ஏன் சும்மா இருக்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் திரும்பி வந்ததில் எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய், ஏன் இப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? எனக்கு பணம் வேணும். என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு. எப்படியும் 4 லட்ச ரூபா தருங்க. அப்படின்னா அவன் திருப்பியும் திருடலாம். ஓட்டு ஓடிக்கு வந்து ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இல்ல, கண்டிப்பா திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. ஓடவா விடுறாங்க. இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஐ திங்க் தட் நான் சொன்னது தான் கரெக்டாக. இவர் ஃபர்ஸ்ட் மாட்டிடுவார், இல்லை செகண்ட் மாட்ட மாட்டார், காமிச்சிடுவார். அது மாதிரி இருக்கோ, அதை வச்சு தான் கதை இது பண்ணுறாங்க. ஓகே, லெட்ஸ் see the மூவி அவுட் கம் டு. இப்போ இந்த 2 படம் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் அசுரன் அண்ட் கர்ணன் 2 படம் எனக்கு பிடிச்ச படம் தான் அது. அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் குட் ரூட் சொல்லிட்டுனா இந்த படம் இருக்கிற படம் கஷ்டம்தான். ஆனால் படம் நல்லா இருக்கணும். தனுஷ் சார் ஆக்டிங் வந்து சொல்ல வேணாம், ரொம்ப பீக்காக இருக்குது, மாசாக இருக்குது. ஸோ இந்த படம் நானும் கண்டிப்பாக போகிறேன். 30 ஏப்ரல் பார்ப்போம். எத்தனை பேர் ரிவ்யூ நல்லா இருந்தால் போவேன், நல்லா இல்லைன்னு போக மாட்டேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம் ரிவ்யூ. ஃபஸ்ட்டு பார்ப்போம் எத்தனை பேர் ரிவ்யூ சொல்கிறாங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்கிறாங்களா. ஆமாம், பாசிட்டிவ்னா ஓகே போகலாம், நெகட்டிவ்னா எல்லாம் எது கன்ஃபியூஸ் ஆகுது, பாசிட்டிவ் எது நெகட்டிவ் விடுங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூவி. அஃப்கோர்ஸ் திஸ் மூவி இஸ் ஒன் வி ஒன் ஹிட். ஐ திங்க் ஃபீல்ஸ் குட். போன வருஷம் இட்லி கடை படம் வந்துச்சு, அது ஐ திங்க் இட்ஸ் குட். நல்லா ஹிட்டாக இருக்கா இல்லை சரியாக போலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த படம் போச்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் see. ஸோ இந்த வீடியோ மூவி சப்ஸ்கிரைப் பார்ப்போம்.